लक्ष्मीनाथसमारम्भां नित्यानन्देश्वरीमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இருமுனை காணொளி காட்சியின் வழியாக நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் டியூன் 6 ஷாலினி லோட்டஸ் தொலைக்காட்சி அருணை தொலைக்காட்சி வழியாகவும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் இங்கு நித்யானந்த பீடம் திருவண்ணாமலை ஆதீனத்தில் குவிந்திருக்கும் பக்தர்களையும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உயிரின் உயிர்ப்பு இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு. உயிர் ஆழ்ந்து கேளுங்கள். மனித உயிர் என்கின்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தவில்லை. உயிர் உயிர் உயிர்த்த காரணம் என்ன? பிரபஞ்சத்தில், இயற்கையில், உலகில், சிருஷ்டியில் காரணம் இன்றி ஏதும் நிகழ்வதில்லை. நமக்கு தெரியாமல் இருப்பதனால் காரணம் இல்லை என்று கூறுவது காணாமல் இருப்பதனால் கடவுள் இல்லை என்று கூறும் மூடர்களுக்கு சமம். காணாமல் இருப்பதனால் கடவுள் இல்லை என்று கூறுவது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே அளவுக்கு முட்டாள்தனம் காரணம் தெரியாததனால் காரணம் இல்லை என்று கூறுவது. பிரபஞ்சத்தில், இயற்கையில், சிருஷ்டியில், உலகில் காரணம் இல்லாது இயங்குவது எதுவுமே இல்லை. உயிர் உயிர்த்த காரணம் என்ன? அமீபாவிலிருந்து தொடங்கி மெதுமெதுவாக ஒரு செல் அமீபா இரண்டாய் பிளந்து 2 3 மலர்ந்து அமீபாவிலிருந்து மீன் வரை நடந்தது உடல் வளர்ச்சி. மீனிலிருந்து குரங்கு வரை நடந்தது உடல் மன வளர்ச்சி. ஆழ்ந்து கேளுங்கள். அமீபாவில் தொடங்கி ஒரு செல் உயிரியான அமீபாவில் தொடங்கி மீன் வரை நிகழ்ந்தது உடல் வளர்ச்சி. மீனில் துவங்கி குரங்கு வரை உடல் மன வளர்ச்சி. உடல் இயங்கத் துவங்கி உடல் மலர்ந்து உடலிலிருந்து அடுத்த நிலையான மனம் மலர் துவங்கி உடல் மனம் இரண்டும் சேர்ந்த வளர்ச்சி. குரங்கில் இருந்து மனிதனாக மாறும் பொழுது உடல் மன உணர்வு மூன்றும் வளருகின்ற வளர்ச்சி. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி. ஆழ்ந்து கேளுங்கள். உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மணிவாசகப் பெருமான் திருவாசகத்திலே பெருமானை நோக்கி முறையிடுகின்றார். வேறு வேறு விதமான உடல் வளர்ச்சி, உடல் மன வளர்ச்சி, உடல் மன உணர்வு வளர்ச்சி என்கின்ற வேறு வேறு விதமான வளர்ச்சிகளுக்குள்
உயிர் மாறி மாறி சென்று கொண்டே இருந்து மனிதன் என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறது. ஆழ்ந்து கேளுங்கள். குரங்கு மனிதனானது எப்படி? பல்வேறு விதமான ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்த தலைப்பிலே, இந்த துறையில், இந்த சப்ஜெக்ட்ல வெளிவந்திருக்கு. குரங்கு எப்படி மனிதனானது? முதலாக ஏதோ ஒரு குரங்கு 2 கால்களில் நடக்க துவங்கியது. 2 காலில் ஒரு குரங்கு நடக்கிறது பெரிய செயலான நாம நினைக்கலாம். ஆனா அதில் இருந்து தான் பரிமாணம் துவங்கியது. 2 காலில் நடக்க ஆரம்பிச்ச உடனே மூளைக்கு செல்லுகின்ற இரத்தத்தின் வேகம் குறைந்தது. புவியீர்ப்பு சக்தியினால இரத்தத்தின் அளவு அல்ல, வேகம் குறைந்தது. இந்த வேகம், மூளைக்கு செல்ற இரத்தத்தோட வேகம் குறையும் பொழுது மூளையில சூக்ஷ்மமான சட்டில் குரூவ்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அந்த சட்டில் குரூவ்ஸ் தான், சூக்ஷ்மமான பாதை தடங்கள் தான் மூளை சிந்திப்பதற்கு காரணமாக இருந்தது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆசை, அச்சம் அப்படிங்கிற உணர்ச்சி கொந்தளிப்புகளை, ஆசை, அச்சம், காமம் போன்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளை மட்டுமே ரசிக்க தெரிந்த, ருசிக்க தெரிந்த குரங்கின் மூளை சிந்தனை என்கின்ற மிகவும் நுண்ணிய செயலை செய்வதற்கு வளர்ச்சியடைந்த காரணம் மூளைக்கு செல்லுகின்ற இரத்தத்தின் வேகம் குறையத் துவங்கியது. மூளைக்கு வேகமா இரத்தத்தை அனுப்புகிற செயல்கள் மூளையினுடைய நுண்ணறிவு தன்மையை குறைக்கும். அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்வார்கள். ஆத்திரக்காரர்களால் அதிவேகத்தோடு இரத்தத்தை மூளைக்கு செலுத்த முடியும். ஆனால் ஆழ்ந்த நுண்ணறிவு மிக்க சூக்ஷ்மமான கருத்துக்களை, வாழ்க்கையின் உண்மைகளை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரப்போகின்ற பக்க விளைவு, எதிர்விளைவுகளை அறிந்து கொண்டு சிந்திக்கின்ற முறைமை அவர்களுக்கு இருப்பதில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மூளைக்கு செல்லுகின்ற இரத்தத்தின் வேகமும் மூளையின் செயல்படும் திறனும் நேரடியாக தொடர்புடையவை. தினந்தோறும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உணர்ச்சி கொந்தளிப்புகளினால் மூளைக்கு வேகமாக இரத்தத்தை செலுத்துவீர்களானால் நுண்ணறிவாக நுட்பமான ஆழமான விஷயங்களை சிந்தித்து உள்வாங்கி ஜீரணித்து முடிவெடுத்து செயல்படுகின்ற தன்மை குறைந்துவிடும். எப்ப ஒரு குரங்கு நிமிர்ந்து நடக்க துவங்கியதோ மூளைக்கு போற இரத்தத்தினுடைய வேகம் குறைய துவங்கியது. அளவு அல்ல, வேகம். வேகம் குறைய துவங்கியவுடன் மூளையில் ஆழமான சூக்ஷ்மமான நுண்ணறிவு சிந்தனை செய்யக்கூடிய நுண்ணறிவு திறன் கொண்ட சட்டில் குரூவ்ஸ், நுண்ணறிவு பாதைகள் வளரத் துவங்கியது. இதுதான் குரங்கு மனிதனாக மாறிய பரிமாண வளர்ச்சியின் அடிப்படை. அப்பொழுதுதான் மனம் என்கின்ற ஒரு பாகம் உணர்வு என்கின்ற பாகமாக பரிணமிக்க துவங்கியது. உணர்ச்சி அல்ல. குரங்கால் கூட உணர்ச்சியை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் உணர்ச்சியை தாண்டி, எமோஷன்ஸை தாண்டி உணர்வு, பீயிங்னு சொல்லுவோம், எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகின்ற உணர்வு, கான்ஷியஸ்னஸோட ஆத்மாவினுடைய ஒரு முக்கியமான பரிமாணம் இந்த உணர்வு.
இந்த உணர்வு மனிதனுக்குள் நடக்க துவங்கியதற்கான முதல் காரணம் மூளைக்கு செல்லுகின்ற இரத்தத்தின் வேகம் குறைய துவங்கியது. அப்ப மூளை புது பரிமாண வளர்ச்சியை அடைந்தது. செல், அமீபா செல், மீன் வரை வளர்ந்தது உடல் வளர்ச்சி. மீன் குரங்கு வரை வளர்ந்தது உடல் மன வளர்ச்சி. குரங்கு மனிதனானது உடல் மன உணர்வு வளர்ச்சி. இப்போ ரொம்ப நாளாவே மனிதனாவே இருந்துட்டு இருக்கிறோம். உயிர் தன்னுடைய வளர்ச்சியினுடைய அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. உயிர் தன்னுடைய அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய நேரம் தருணம் வந்துவிட்டது. செல்லில் இருந்து, அமீபா செல்லில் இருந்து மீன் வரை உடல் வளர்ச்சி, மீனிலிருந்து குரங்கு வரை உடல் மன வளர்ச்சி, குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல் மன உணர்வு வளர்ச்சி. இப்பொழுது மனிதனிலிருந்து இறை நிலைக்கு நடக்க வேண்டிய ஆன்ம வளர்ச்சி, ஆன்ம சக்தி வளர்ச்சி நடைபெற வேண்டிய காலம் வந்துவிட்டது. நடைபெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம் எல்லோருக்குள்ளும் அளப்பரிய சக்திகளை வெளிப்படுத்துகின்ற சாத்தியத்தை அமைத்துத்தான் சதாசிவன் நம்மை அனுப்பி இருக்கின்றார். இறைவன் நம்மை ஏழ்மையோடு இந்த உலகிற்கு அனுப்பவில்லை. இறைவன் நம்மை ஏழ்மையோடு இந்த உலகிற்கு அனுப்பி இருப்பதாய் உங்களுக்கு சொல்லித் தருபவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள். இறைவன் உங்களோடு உங்களுக்குள் பொதித்து வைத்து அனுப்பியிருக்கும் பொக்கிஷங்களை, மிகப்பெரிய ஆன்மீக சக்திகளை உங்களுக்கு காட்டி நீங்கள் அதில் மலர்ந்து மேம்பட்ட நிலையை அடைவதற்கு வழிகாட்ட தெரியாத மூட பிண்டங்கள், அப்படியெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுத்து விடவில்லை என்று உங்களை நம்ப வைத்து மனிதர்களை மனித நிலையை கூட வாழாமல் மிருக நிலைக்கு தள்ளி உயிரின் உயிர்ப்பு அடுத்த நிலைக்கு செல்லாமல் கீழ்நிலைக்கு செல்லுவதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள்தான் உங்களின் சாத்தியத்தை, உங்களுடைய சாத்தியக்கூறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விடாமலேயே உங்களை மழுங்கடிக்கிறார்கள். வேற ஒண்ணும் இல்லைங்க, நேரடியா சொல்றேன். சாராயமும் டிவி சீரியலும் தான் உங்களுடைய அத்துணை தரித்திரத்திற்கும் காரணம். ஆண்களுக்கு குடியும் பெண்களுக்கு டிவி சீரியலும். ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையா இருந்திருக்கலாம். இப்ப 2 பக்கமும் சேர்ந்தே குடிக்கிறார்கள். தமிழனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் சாராயமும் இனிமையான கூட்டு குடும்ப வாழ்க்கையை சிதைத்து ஒழித்த தொலைக்காட்சி நாடகங்களும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் சொல்ற வார்த்தை சமூக ரீதியான அக்கறை சார்ந்த வார்த்தைன்னு நினைச்சிராதீங்க. இது சமூக ரீதியான அக்கறையும் கூட, அது வேற. ஆனா இந்த சாராயத்தின் தாக்கமும் டிவி சீரியல்ஸோட தாட் கரண்ட்ஸோட தாக்கமும் உங்களுக்குள்ள நடக்கிறத பார்த்தா உங்க டிஎன்ஏவையே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆன்மீக ரீதியான அக்கறையினால் சொல்லுகின்றேன். உங்களுடைய தாட் கரண்ட்டையே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. டிப்ரெஷனும், அதாவது
டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வீட்டிலே நடக்கின்ற ஹிம்சைகள், கொடுமைகள், திட்டிக் கொள்ளுதல் அல்லது சில நேரத்தில் அடித்து கொள்ளுதல். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்ம சொசைட்டியில் டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் தான் இருந்ததுங்க. இப்போ டொமஸ்டிக் கிரைம்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டொமஸ்டிக் வயலன்ஸ் வேற, டொமஸ்டிக் கிரைம்ஸ் வேற. டொமஸ்டிக் கிரைம்ஸ் நார்மலான நடவடிக்கையா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை நார்மலான நடவடிக்கைன்னு நம்மளை நாமளே நம்ப வச்சது டிவி சீரியல்களோட மிகப்பெரிய பங்களிப்பு. படுபாவிகள் பணத்திற்காய் எதை வேண்டுமானாலும் செய்யும் தன்மை. உங்களுடைய டிஎன்ஏவையே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த டிப்ரெசிங்கான கிரிமினல் தாட் கரண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மாலை நேரத்தில் உங்களுடைய மனத்திற்குள் எந்த விதையை விதைத்தாலும் அது மரமாக வளர்ந்துருன்றதுனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சாயந்தரம் ஆச்சுன்னா விளக்கு வச்சு லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடச் சொல்லுவார்கள். ஏன்னா அந்த விதையை விதைத்தால் ஒரு 3 மாதத்திற்குள் அந்த உணர்வுகள் மரமாக உங்களுக்குள் மலரும். இப்போ சாயந்தரம் ஆன உடனே என்ன பண்ணுறோம்? அந்த டிவி சீரியல்களோட உட்காந்துட்டு அதில் இருக்கிற வன்மம், அதில் இருக்கிற துக்கம், அதில் இருக்கிற கொடுமை, அதில் இருக்கிற மிக கீழ்த்தரமான இன்டென்ஸான உணர்ச்சிகளை கரும்பை மென்று சுவைத்து தின்பது போல மணிக்கணக்கா உட்கார்ந்து தின்னுகிட்டே இருந்தீங்கன்னா எதை ரசிக்கிறீர்களோ, எதை ருசிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. புரிந்து கொள்ளுங்கள். எதை ரசிக்கிறீர்களோ, எதை ருசிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். தொடர்ந்து இந்த மன அமைப்புகளையும் எண்ண ஓட்டங்களையும் கரும்பை தின்பது போலே ருசித்து ருசித்து ரசித்து ரசித்து தின்று கொண்டிருந்தால் இயற்கையிலேயே அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய பாகமாக வெளிப்படும். அப்பெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அலுவலகத்திலிருந்து வீட்டுக்காரர் நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா மனைவிக்கு விபத்து நடந்துருச்சோ ஆபத்தோன்ற பயம் வரும். இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் எங்கே போயிருக்கானோன்னு சந்தேகம் வருது. பயத்தை சந்தேகமாக மாற்றியது தான் உங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பரிசு. கணவன் மீது இருக்கும் பற்றினால் வந்த பயம் அவன் மீது சந்தேகமாக மாறி வெறுப்பாக மாறி வெடிப்பதற்கு ஒருத்தருமே காத்துட்டு இருக்கிறோம். இதை வெறும் சமூக பார்வையிலிருந்து நான் பார்க்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமூக பார்வையிலிருந்து இதை நான் பார்க்கவில்லை, ஆன்மீக பார்வையிலிருந்து பார்க்கின்றேன். உங்களுடைய மனித இனத்தினுடைய வளர்ச்சியையே பாதிக்கின்ற அளவிற்கு மிக மோசமான தாக்கத்தை குடியும் தொலைக்காட்சி நாடகங்களும் உங்களுக்குள் செய்ய துவங்கிவிட்டன. எந்த தாட் கரண்ட்டை நீங்க தொடர்ந்து ரசிக்கிறீங்களோ ருசிக்கிறீங்களோ அந்த தாட் கரண்ட்டை தான், அந்த எண்ண ஓட்டத்தை தான்
உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லார் மேலேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயுமே செலுத்தி பார்ப்பீர்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் வரை உடல் வளர்ச்சி, மீனில் இருந்து குரங்கு வரை உடல் மன வளர்ச்சி, குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல் மன உணர்வு வளர்ச்சி, இவ்வளோ தாண்டி மனிதன் உடம்புக்கு வந்துட்டீங்க. அடுத்ததான ஆன்ம வளர்ச்சிக்குள் சென்றால்தான் இந்த மொத்த யாத்திரையும் பலன் தரக்கூடியது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து இறைநிலைக்கு, சதாசிவ நிலைக்கு நீங்கள் சென்றால் மட்டும்தான் உங்களுடைய பயணத்தின் நோக்கம் நிறைவேறுகின்றது. மனித வாழ்க்கையின் நோக்கம் இதுவே. சதாசிவத்தன்மையை வாழ்வதும் சதாசிவ நிலையை வெளிப்படுத்துவதும் சதாசிவ சக்திகளை வாழ்ந்து வெளிப்படுத்துவதும், சதாசிவ நிலையை வாழ்தலும் சதாசிவத்துவத்தை வெளிப்படுத்தலும் சதாசிவனின் சக்திகளை வாழ்தலும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். நிர்விகல்ப நிலையில் சஞ்சலம் இல்லாது எதனாலும் அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மையோடு அத்வைத நிலையில் இருத்தல் சதாசிவனின் நிலை. அன்கிளச்சிங் மூலமா கம்ப்ளீஷன், பூரணத்துவ தியானத்தின் மூலமாக அந்த நிலை அடையப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த பூரணத்துவ தியானத்தை தினந்தோறும் இரவு உறங்குவதற்கு முன்பாக 21 நிமிடங்களாவது செய்யுங்கள். 6 மாதத்திற்குள் அந்த நிர்விகல்ப நிலையை நீங்களாகவே ருசிப்பீர்கள். தயவு செய்து டிவி பார்த்துட்டு செல்போன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ விளையாடிட்டு இருந்துட்டு அப்படியே தூங்காதீர்கள். கடைசி 21 நிமிடம் தூங்குவதற்கு முன் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த செயல் உங்கள் மூளைக்குள் இரவு முழுவதும் நடந்து கொண்டிருக்கும். தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த தருத்திரத்தை பார்த்துட்டு படுத்தீங்கன்னா இந்த தருத்திரத்தோடையே தூங்குவீங்கய்யா. இருக்கிறது போதாதுன்னு இது வேறையா? இருக்கிறத தொலைக்கிறதுக்கே வழி தெரியல, இது வேறையா? உறங்குவதற்கு 21 நிமிடங்களுக்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இன்கம்ப்ளீஷன்ஸையும் குறைத்தன்மைகளையும் நிறைவாக்குகின்ற இந்த பூரணத்துவ தியானத்தை செய்துவிட்டு அதே நிலையிலேயே உறங்குங்கள். 6 மாதத்திற்குள் சதாசிவ நிலையான நிர்விகல்ப சமாதியை, நிர்விகல்ப நிலையை, அன்கிளச்டு ஸ்பேஸை நிச்சயமாக ருசிப்பீர்கள். அதை ஒரு தரம் ருசிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் தானாவே அது மேல ரசனை வந்துடும். வல்கரான ஈனத்தனமான ஆழமான உணர்ச்சிகளை, உணர்ச்சி கொந்தளிப்புகளை ருசிச்சு ருசிச்சு பழகினதுனால புண்பட்டு போன உங்கள் இதயத்துக்கான மருந்து கம்ப்ளீஷன் மெடிடேஷன்.
அதாவதுங்கய்யா, சீப்பான தரம் தாழ்ந்த உணர்ச்சிகளை உங்களை ருசிக்க வைப்பதன் மூலமாக உங்களுடைய ரசனை மற்றும் உங்கள் வாழ்க்கையின் போக்கு, இந்த ரெண்டையுமே அழிக்கின்ற செயல்களை கொடூரமாக சில ஊடகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றது. மிக கொடூரமாக. சில நாட்களுக்கு முன்னாடி, எனக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை, நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் என்னுடைய பக்தர்கள் வந்து அதை எனக்கு காட்டி, நீங்கள் தெரிஞ்சுட்டே ஆகணும் சாமின்னு கொடுத்ததுனால பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சியில் யாரோ ஒரு பெண்ணை விட்டு, எனக்கு கணவனாக வரப்போகிறவர் ஹெலிகாப்டரில் வரணும்னு ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலேயே அதை பார்த்த பிறகு நான் சில ஆராய்ச்சிகளை பண்ணேன். உண்மையிலேயே சமுதாயம் இந்த அளவுக்கு மோசமாக போயிருச்சானா? அப்படிலாம் ஆகலைங்கய்யா. இந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்தை காட்டினோம்னா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க, விமர்சனம் பண்ணுறதுக்காக அதை பார்ப்பீங்க பாருங்க. அதுக்காகவே செய்யப்பட்ட செட்டப் தான் அந்த மொத்த நிகழ்ச்சிங்கய்யா. அதாவது இது உங்கள் மீதும் இளைய தலைமுறை மீதும் ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றி கவலைப்படாமல் டிஆர்பிங்கிற ஒரே விஷயத்துக்காக என்ன வேசித்தனத்தை வேண்டுமானாலும் செய்வோம். ஆனால் இந்த தாட் கரண்ட் எல்லாம் உள்வாங்கிறதுனால அழிவது நீங்கள் தான். தயவு செய்து இன்டலெக்சுவல் டெரரிசம், கருத்து சுதந்திரம் என்பதன் பெயராலே உங்கள் மீது நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதலில் இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயராலே உங்கள் மீது நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதல். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்கய்யா. என்ன மாதிரியான எண்ண ஓட்டத்தை, மன அமைப்பை நீங்கள் ரசிக்கிறீர்கள், நீங்கள் ருசிக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் உண்ணுகின்ற உணவைப் போலவே நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை. உண்ணுகின்ற உணவை பற்றி கவலைப்படுவது போல எண்ணுகின்ற எண்ணத்தை பற்றியும் நீங்கள் சிந்தித்தாக வேண்டும். ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பல ஆயிரம் ஜென்மங்களுக்கு பிறகுதான் மனிதன் என்கின்ற உணர்வு நிலைக்கு மேம்பட்டு வந்திருக்கிறீர்கள். இந்த நிலையிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போனா தாங்க அந்த படிப்புக்கு அர்த்தம். பிஹெச்டி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு திடீர்னு வாழ்க்கையில் திரும்ப 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னா, இல்லை வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு செய்த செயலுக்கு அர்த்தமில்லாமல் போகிறது. அதே மாதிரி தான் மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வளர்ச்சி பல ஜென்மங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு அடைந்த வளர்ச்சி. அதிலிருந்து இறைநிலைக்கு சென்றால் மட்டும்தான், அதிலிருந்து இறைநிலைக்கு சென்றால் மட்டும்தான் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்கள், எல்லா அனுபவத்தின் வளர்ச்சிகள், எல்லா பரிமாணங்கள், இவை அனைத்திற்கும் பலன் மனிதன் உணர்வு வரை வந்த நீங்கள் இறை உணர்விற்கு செல்வதுதான். இறை உணர்விற்கு செல்ல மறந்தால், மறுத்தால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமே வீணானது. உயிரின் உயிர்ப்பு உங்களுக்குள் நிகழாமல் போய்விடுகின்றது. எப்போ மனித உணர்வை அடைந்து விட்டீர்களோ, உயிரின் உயிர்ப்பு நிகழ்வதற்கான சாத்திய கூறு உங்களுக்குள் மலர்ந்து விட்டது. உயிரின் உயிர்ப்பு நிகழ்வதற்கான சாத்திய கூறு உங்கள் எல்லோருக்குள்ளும் மலர்ந்து விட்டது.
மனித இனமே, மனிதன் என்கின்ற உணர்வுத்தன்மையை வீணடிக்காது அதன் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான, இறைத்தன்மையை உணர்வதற்கான யாத்திரைக்கு வாருங்கள். மனித இனமே, இருகரம் நீட்டி அழைக்கின்றேன், வாருங்கள், இறைநிலை பயணத்திற்குள் நுழைவோம். உணர்வால் மனித நிலையை அடைந்த பிறகு இறைநிலையை நோக்கி இயங்காமல் இருப்பது வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? நல்லதோர் மனித உணர்வு செய்தே அதை ஞான நிலை அடையாமல் வீணாய் அழிப்பதுண்டோ? வாருங்கள், தியானத்தின் மூலம் சதாசிவ நிலையை அடைந்து உலகத்திற்கு சதாசிவ நிலையை அளிக்கின்ற பொறுப்பெடுப்பதன் மூலம் சதாசிவ தன்மையை வெளிப்படுத்தி சதாசிவன் சக்திகளை நமக்குள் மலரச் செய்து மனித நிலையிலிருந்து இறைநிலைக்குள் நுழைவோம். ஏதோ ஒரு கருத்தையோ கொள்கையையோ நிரூபிக்கப்படாத வார்த்தைகளையோ நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கவில்லை. ஏற்கனவே ஆயிரம் ஆண்டுகளாக நம் நாட்டில் இருந்து வந்த மிகப்பெரிய ஆகமம் என்கின்ற சதாசிவனே அருளிய அறிவியலை என் வாழ்க்கையில் அனுபவித்து உணர்ந்திருக்கின்றேன். சாஸ்திர பிரமாணமாக வேத ஆகமங்களில் சொல்லியதை ஆப்த பிரமாணமாக மிகப்பெரிய ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் ரமண மகர்ஷியும் பரமஹம்ச யோகானந்தரும் அரவிந்தரும் இவர்களை போன்ற ஆப்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து ஆப்த பிரமாணமாக மாற்றியதையும் என்னுடைய வாழ்வில் உணர்ந்து ஆத்ம பிரமாணமாய் அனுபவித்திருக்கின்றேன் என்பது மட்டுமல்லாது பலாயிரக்கணக்கான சீடர்களுடைய வாழ்க்கையில் அதை உணர வைத்து சாட்சி பிரமாணமாக மாற்றியிருக்கின்றேன் என்கின்ற தைரியத்தினால் அழைக்கின்றேன். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, மனித இனமே, சமைத்து விட்டேன், உண்பதற்கு வாருங்கள். இந்த அறிவியல் சத்தியம் என்றும் சாத்தியம் என்றும் நிரூபித்து வைத்து விட்டேன். அனுபவித்து வாழ்க்கையில் மலர்ந்து கொள்ள, இறைநிலையை அடைந்து கொள்ள வாருங்கள். இதை தவிர வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் நீங்க புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். கொஞ்சம் கேஷுவலா சொல்லிட்டேன், ஆனா அதுதான் உண்மை. மனித உணர்வு நிலையை அடைந்த பிறகு இதற்கு அடுத்த நிலையான இறைநிலையை நோக்கி முன்னேறுவது, இறைநிலையை நோக்கி செல்வது என்கின்ற செயலை தவிர எதை செய்தாலும் அது வாழ்வை வீணடிப்பது. உங்கள் வாழ்க்கையோட செய்ய வேண்டிய செயல்களில் முதல் ப்ரையாரிட்டியா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இறைநிலையை அடைவது வரட்டும். படிப்பதும் பணம் தேடுவதும் உறவுகளை சேர்ப்பதும் வாரிசுகளை உருவாக்குவதும் அவர்களுக்கு பணம் தேடுவதும் இது எல்லாமே இரண்டாவதாக இருக்கட்டும். மனித உணர்வை அடைந்துவிட்ட உங்கள் எல்லோருக்கும் சதாசிவ தன்மையை, இறை நிலையை அடைவதுதான் முதல் நோக்கமாய் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். சில பேருக்கு, சில புத்திசாலிகளுக்கு அது மட்டும்தான் ஒன்லி ப்ரையாரிட்டியா மாறிடும். சரி, அந்த அளவுக்கு நமக்கு புத்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாவது இருக்கட்டும்.
இது மட்டுமே ஒன்லி ப்ரையாரிட்டியாக மாறினவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியடைந்த ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும். அட்லீஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாவது வச்சிருந்தோம்னா ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோணே வந்த காரியத்தில் கண்ணாயிரு தாண்டவக்கோணே என்று இதே இடத்தில் இருந்து இடைக்காட்டு சித்தர் பாடிய, இடைக்காட்டு சித்தர் சொல்லிய அறிவுரையாவது கேட்ட புண்ணியம் வரும். இடைக்காட்டு சித்தர் வாழ்ந்த இடைக்காடு இந்த இடம்தான். திருவண்ணாமலையின் மேற்கு புறத்தில் இருந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த சித்தர்தான் இடைக்காடர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி பொட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அது நாம தான். 4 மாதமாய் குயவனை வேண்டி, 4, 6, 10 மாதம் பிரம்மாவை வேண்டி தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அது இந்த உடம்பு தான் நம்ம கொண்டு வந்த தோண்டி. இங்க வந்து சாராயமும் சண்டி. கூத்தாடி கூட அல்ல, கூத்தாடிகளை பார்த்து போட்டுடை தாண்டி. எத்தனையோ பாடுபட்டு மனித உணர்வு என்னும் நிலையை அடைந்திருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து இறைநிலைக்கு செல்வதுதான் உங்கள் வாழ்க்கையின் முதல் குறிக்கோளாய் இருக்க வேண்டும். இதை உங்கள் முதல் குறிக்கோளாய் மாற்றுங்கள். இதை முதல் குறிக்கோளாய் மாற்றுபவர்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த குறிக்கோளை நீங்கள் அடைவதற்கான இலவசமான நிகழ்ச்சி தான் இந்த மே 13ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற சதாசிவத்துவம் எனும் நிகழ்ச்சி. பெங்களூரு ஆதீனத்தில் மனிதர்கள் இறைத்தன்மை அடைவதற்கான அனுபூதி அறிவியலான ஆகமம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆன்மீக சோதனை கூடம், பரிசோதனை கூடம், வெற்றி அடைந்து விட்ட ஆன்மீக பரிசோதனை கூடம் பெங்களூரு ஆதீனம். வந்திருந்து இந்த ஆகமம் எனும் அறிவியல் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆகமம் அப்படின்னா என்னன்னா, எப்படி கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேரை போட்டு ஆப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே இயக்குவதற்கான சாஃப்ட்வேர் தான் ஆகமம். சதாசிவன் அருளி தேவி பெற்று விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு உபயோகப்படுத்துகிற சாஃப்ட்வேர் தான் ஆகமம். ஆகமம்னா ஏதோ கண்ணை மூடிட்டு காதை சொரிஞ்சிட்டு மூக்க பிடிச்சிக்கிட்டு புரியாத நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்னு மந்திரங்களை முணுமுணுப்பது அல்ல. நட்டகல் பேசும் நாதனுள் இருக்கிறான் என்று உணர்ந்தவன் தொட்டால் ஆகமம் ஒரு அறிவியல். உலகத்தை பிரபஞ்சத்தையே இயக்கிற சாஃப்ட்வேர் தான் ஆகமம். அதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் தான் அவதார புருஷர்கள். இந்த செல்போன்ல வருது இல்லையா, your iPhone or iPad need to be updated, updates, waiting for updates, இல்ல மெசேஜ் வரும், update now, remind me in the night, update laterன்னு வரும். அந்த மாதிரி மெசேஜ் தான் குரு உங்கள் வாழ்க்கையில் தோன்றுவது. வந்து தீட்சை எடுத்துக்கோ, இல்லை அடுத்த பௌர்ணமி ஜூன் 8ஆம் தேதி கல்பத்தருக்கு வா, இல்லை மே 13ஆம் தேதி சதாசிவத்துக்கு வா. நீங்கள் எந்த மெசேஜை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்றது உங்கள் பொறுப்பு. அப்டேட்டட் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக வர ரெக்வெஸ்ட் தான் உங்கள் வாழ்க்கையில் குரு தோன்றுவது.
ஒரு அவதார புருஷன் தோன்றுவது. நீங்கள் நவ் அப்டேட் நவ்னு ப்ரெஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ரிமைண்ட் மீ லேட்டர்னு ப்ரெஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நாட் நவ்னு ப்ரெஸ் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் முடிவு தான். விண்டோஸ் 1லேருந்து விண்டோஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அப்டேட் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையினுடைய பல்வேறு சாத்திய பரிமாணங்கள், சாத்திய கூறுகள் சத்தியமாகும். நான் விண்டோஸ் 10 கூட இல்லை, டோர். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உணர்வை குரங்கிலிருந்து மனிதனாகி ஆகியிருக்கின்ற உணர்வு வளர்ச்சி, உடல் மன உணர்வு வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த 200 ஆண்டுகளாகவே இந்த பெருமுயற்சியை, மனித இனத்தை அடுத்த நிலை ஆன்ம வளர்ச்சிக்குள் தள்ள வேண்டிய பொறுப்பை, இந்த செயலை கடந்த 200 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய ஞானியர் கூட்டம் பூமியில் முயற்சி செய்து கொண்டே இருந்தது. ராமகிருஷ்ணரில் துவங்கி விவேகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர், ரமண மகர்ஷி, அரவிந்தர், மகர்ஷி மகேஷ் யோகி, பிரபுபாதா, ஆனந்தமயி, பல்வேறு ஞானியர், சித்தர்கள், யோகிகள் பல்வேறு முயற்சிகளின் மூலமாக மனித இனத்தை அடுத்த நிலை சக்திக்குள், ஆன்ம வளர்ச்சிக்குள் தள்ளுவதற்கான, கொண்டு செல்வதற்கான, புஷ் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தார்கள். அரவிந்தர் அலறி துடித்து முயன்றதையும், விவேகானந்தர் வேண்டியதையும், யோகானந்தர் ஏங்கியதையும், எல்லோரும் செய்த பெருமுயற்சியும் சதாசிவன் அருளாலே இன்று நிஜமாக நிகழ்ந்திருக்கின்றது. மனிதன் ஞான நிலையை மட்டுமல்ல, ஞான சக்திகளையும் வெளிப்படுத்தி அதை வாழ்க்கையின் பாகமாக மாற்றி வாழுதல், சதாசிவத்துவ நிலையை வெறும் உணர்வால் மட்டும் அடைவது அல்ல, அனுபூதியாக மட்டும் வெளிப்படுத்துவது அல்ல, சக்திகளாக வாழ்வது. நீங்கள் இன்று பார்த்த 3வது கண் சார்ந்த சக்திகள் மேஜிக்கோ, மாயமோ, மந்திரமோ இல்லை, மூடு மந்திரம் இல்லை, முட்டாள்தனம் இல்லை, ஏமாற்று வித்தை இல்லை, ஜால வித்தை இல்லை, குரளி வித்தை இல்லை. அவை எல்லாமே சதாசிவன் நமக்கு அருளிய மனித இனத்தின் அடுத்த மறுமலர்ச்சி சாத்தியமான ஆகமம் எனும் அறிவியல். ஆகமம் எனும் அறிவியல். இந்த அறிவியலை உங்கள் வாழ்க்கையில் உள்வாங்கி நீங்கள் அதை மலர்த்தி கொண்டு மனித நிலையிலிருந்து சதாசிவத்துவ நிலைக்கு சென்று சதாசிவனின் நிலையான நிர்விகல்ப சமாதி நிலையில், அத்வைத நிலையில் நிலை பெற்று உலகத்திற்கே பொறுப்பெடுக்கும் ஈஸ்வரத்தன்மையான, உலகத்துக்கே பொறுப்பெடுப்பதனால் வருகின்ற சக்திகளின் மூலம் தலைமை தாங்குகின்ற ஈஸ்வர பண்புகளை வெளிப்படுத்தி சதாசிவனின் சக்திகளையும் வெளிப்படுத்தி, 3வது கண் விழிப்பு அப்படிங்கிற ஒரு சக்தி மட்டுமல்ல, 463 சக்திகளை ஆகமங்களில் எம்பெருமான் விளக்குகிறார். ஏற்கனவே அதில் 60 சக்திகளை அறிவியல் பூர்வமாக நிஜமாக்கி விட்டோம், நிரூபித்து விட்டோம். இதை உள்வாங்கி மற்ற 400 சக்திகளையும் அடுத்த 2 ஆண்டிற்குள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு நிஜமாக்கி விடுவோம். அதில் சந்தேகமே இல்லை.
மனித இனமே, வள்ளலார் கடைவிரித்த பொழுது கொள்ளாது மறத்து மருந்து மருந்து மறுத்து மறந்ததும் மறுத்ததும் செய்து அவர் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் என்று புலம்பவிட்டு வள்ளலார் கடைவிரித்த போது கொள்ளாத பாவம் இன்னமும் தமிழ்நாடு ஆன்மீக வறுமையில் சிக்கி தவிக்கிறது. மனித இனமே, இன்னொரு முறை இழக்காதே, இன்னொரு முறை மறுக்காதே, இன்னொரு முறை மறக்காதே, இன்னொரு முறை மறந்து மறுத்து இழக்காதே. மீண்டும் வருகின்ற அழைப்பை மறுத்து ஒதுக்கி புறந்தள்ளி வாழ்க்கையில் மயங்கி வீணாகாது. வாருங்கள், சதாசிவத்துவத்தை வாழ்வோம், வாழ வைப்போம், சதாசிவ சக்திகளை வெளிப்படுத்துவோம். உலகிற்கெல்லாம் இந்த ஞானம் சென்று சேரட்டும். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வான்முகில் வளாது பெய்வதற்கான வழி மேன்மைகொள் சைவநீதி உலகெல்லாம் விளங்கினால் மட்டுமே வான்முகில் வளாது பெய்யும். வான்முகில் வளாது பெய்யறதுக்கான வழி சைவ நீதி உலகெல்லாம் ஓங்குவது தாங்கய்யா. இயற்கையோடு தர்மத்தோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறைதான் சைவ நீதி. அதுதான் சைவ நீதி. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். மே 13 துவங்குகின்ற இந்த ஆதீனவாசி பயிற்றுவிப்பு நிகழ்ச்சி, சதாசிவத்துவம் நிகழ்ச்சி உங்களை மனித உணர்வு எனும் நிலையிலிருந்து இறைநிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஞான பரிமாணத்தை உங்களுக்குள் நிகழ்த்துகின்ற ஞான ரசவாத நிகழ்ச்சி. ஞான ரசவாத நிகழ்ச்சி. வாருங்கள், வாழ்க்கையை மலர்த்தி கொள்ளுங்கள். எதற்காக ராமகிருஷ்ணர் முயன்றாரோ, விவேகானந்தர் முயன்றாரோ, ரமண மகர்ஷி முயன்றாரோ, அரவிந்தர் முயன்றாரோ, ஆயிரக்கணக்கான சித்தர்களும் ஞானிகளும் முயன்றார்களோ, அந்த அறிவியல் வெற்றிகரமாக இங்கு நடந்துவிட்டு இருக்கின்றது. நித்யானந்த பீடத்தில் நிறைவேறி இருக்கின்றது. சமைத்து விட்டேன், சாப்பிட வாருங்கள். அறிவியல் தயாராயிருக்கிறது, அனுபவிக்க வாருங்கள். இன்று தீட்சை எடுத்துக்கொள்ளும் எல்லோரும் தினந்தோறும் இரவு உறங்கும் முன் 21 நிமிடமாவது பூரணத்துவ தியானத்தை செய்யுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அளிக்கப்பட போகின்ற சமய தீட்சை காமிக ஆகமத்தில் நம்முடைய 3வது கண்ணை விழிப்படையச் செய்வதற்கான தீட்சையாக இந்த சமய தீட்சையை சதாசிவன் அருளியிருக்கின்றார். சிவதீட்சையின் முதல் நிலை. சிவதீட்சை பல்வேறு நிலை உண்டு. சமய தீட்சை, விசேஷ தீட்சை என்று பல்வேறு தீட்சைகள் உண்டு. அதில் முதல் நிலையான சமய தீட்சை உங்கள் 3வது கண்ணை விழிப்படையச் செய்வதற்கான தீட்சை. நீங்கள் நினைத்ததையெல்லாம் நிஜமாக்குகின்ற கல்பதரு சக்தியை உங்களுக்குள் உருவாக்கும் தீட்சை. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை ரசித்து ருசித்து கொண்டே இருங்கள். ஜபியுங்கள்னு நான் சொல்லலை. ஜபம் பண்ணுன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வேலை மாதிரி ஆயிரும். மனதிற்குள் இதை ரசித்து ருசித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய மனம் கவர்ந்த ஒருவருடைய பெயரை நீங்க ஜெபிப்பீங்களா? கிடையாது. உங்களை அறியாமலே உங்க மனம் அவருடைய பெயரையும் வடிவத்தையும் ரசித்து கொண்டிருக்கும், ருசித்து கொண்டிருக்கும். அதே போல இந்த மந்திரத்தை, சமய தீட்சை மந்திரத்தை, சிவதீட்சையில் நீங்கள் பெறும் இந்த மந்திரத்தை உங்கள் மனமும் இதயமும் உணர்வும் ரசித்து கொண்டே ருசித்து கொண்டே இருக்கட்டும். இதன் மூலம் சதாசிவத்துவம்
உங்கள் எல்லோருக்குள்ளும் மலரும். சதாசிவனின் நிலையும் சதாசிவனின் சக்திகளும் உங்களுக்குள் மலர்ந்து சதாசிவத் தன்மையை அடைவீர்களாக. மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றேன். மனித இனமே, ஆகமம் எனும் அறிவியல் கலியுகத்திற்கு தேவையான முறையில் நிரூபிக்கப்பட்ட நிலையில் தயாராக இருக்கிறது. வா, வந்து அமீபா செல்லிலிருந்து மீன் வரை நடந்த உடல் வளர்ச்சி, மீனில் இருந்து குரங்கு வரை நடந்த உடல் மன வளர்ச்சி, குரங்கிலிருந்து மனிதன் வரை நடந்த உடல் மன உணர்வு வளர்ச்சி, இந்த வளர்ச்சியின் அடுத்த நிலையான ஆன்ம வளர்ச்சிக்குள் நுழைவோம். வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மனித வாழ்க்கையின் நோக்கத்தை மட்டும் நான் நிறைவேற்றவில்லை, உயிர் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றேன். மனித உயிரின் நோக்கம் அல்ல, உயிரின் நோக்கம். இந்த உலகத்தில் ஏன் உயிர் உயிர்த்ததோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கின்றேன். வெறும் மனித உயிரின் நோக்கம் மட்டும் அல்ல, உயிரே உயிர்த்த நோக்கம், உயிரின் உயிர் நோக்கம் சதாசிவத்துவத்தை அடைதலே. சதாசிவத்துவத்தை மற்றவர்கள் அடைய வைப்பதே. உயிரின் உயிர் நோக்கம் தான் சதாசிவத்துவத்தை வெளிப்படுத்துவதும் மற்றவர்கள் சதாசிவத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு உதவுவதும், சதாசிவத்துவத்தை வாழ்தலும் வாழ வைத்தலும். இந்த நோக்கத்தை நிறைவேற்றி மனித உணர்விலிருந்து இறைநிலைக்கு செல்வதற்கு மனித இனமே அழைக்கின்றேன். வாருங்கள். நித்யானந்த நிலையில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.